ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையை தாரும். இந்த நாளில் நாங்கள் வேத ஆராய்ச்சியின் மூலமாக கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. கடந்த வாரம் வேத ஆராய்ச்சியின் மூலமாக நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 26 வரை உள்ள வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த பகுதியில் பேதுருவின் 2வது பிரசங்கத்தை பற்றி கூறப்பட்டுள்ளதை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவரின் வல்லமையை மகிமைப்படுத்தும் பேதுரு. 3ஆம் அதிகாரம் 11 முதல் 16ஆம் வசனம் வரை அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் வல்லமையை பேதுரு மகிமைப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். பிறப்பிலே நடக்க முடியாதவனாக இருந்த மனிதன் சுகம் பெற்றதை அறிந்த மக்கள், ஆலய தலைவர்கள், இன்னும் அங்கு உள்ளவர்களெல்லாம் ஆச்சரியத்துடன் சாலமோன் மண்டபத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள்லையும் நம்ம பார்க்கும் பொழுது சிலர் ஆச்சரியத்தோடு வந்திருப்பாங்க, சிலர் மகிழ்ச்சியோடு வந்திருப்பாங்க, சிலர் ஐயோ நம்முடைய மதிப்பும் நம்முடைய மரியாதையும் போய்விடுமே, எல்லாரும் பேதுருவையும் யோவானையும் பின் செல்வார்களே என்று ஒரு தயக்கத்தோடும் ஒரு குறை பார்க்கும் எண்ணத்தோடும் குற்றம் காணும் எண்ணத்தோடும் வந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே அந்த மக்கள் எல்லாம் வந்த உடனே அவர்களை பார்த்ததும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக பேதுரு எடுத்துக்கொண்டு அங்கே அவர் தனது பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு தருணங்களை கொடுக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் மக்களுக்கு கூற வேண்டும். ஆகவே இவர் அதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார். வசனம் 12 நம்ம பார்க்கும் பொழுது, இவன் சுகமாகினது எங்களது சுய சக்தியோ சுய பக்தியோ அல்ல என்று தங்களை தாழ்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்க்கும் பொழுது அது சரித்திரத்திலே இடம் பெற்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த காலத்தில் அதிகமாக பேசப்படுவதுண்டு. இப்பொழுது நாம் வர வர இவைகளை பற்றி நாம் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் இவைகளை தான் எல்லா பிரசங்கத்திலையும் நாம் கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகள் ஒரு கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையான நடந்த நிகழ்வு என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பிலாத்து யூதேயாவிலே கவர்னராக, ஆளுநராக இருந்தபோது இது நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இது ஒரு சரித்திர நிகழ்வு பெற்ற ஒன்று. இதை நாம் யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 13 நாம் பார்க்கும் பொழுது, பிதா தமது குமாரனை உலகை இரட்சிப்பதற்காக அனுப்பினார். அவரை ஏற்றுக்கொள்ள மனதாயிராமல் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிலாத்து விடுதலை பண்ண மனதாயிருந்தும் அந்த மக்கள் பிலாத்துவுக்கு முன்னதாகவே அவரை மறுதலித்தார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த பேதுருவும் ஆண்டவரை மறுதலிக்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் ஆண்டவரை மறுதலித்து அந்த கொலைபாதகனை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் ஆண்டவரை மறுதலிக்கின்றவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே நாம் அப்படி இல்லாதபடி ஆண்டவரை நாம் பிரசித்தப்படுத்துகின்றவர்களாக, ஆண்டவரை நாம் உயர்த்தி காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அக்காலத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவர் அருளின அந்த பரிசுத்தாவியின் வல்லமை, இவற்றை பற்றி அதிகமாக பிரசங்கிக்கப்பட்டது என்று நாம் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் இவைகளை தான் அடிக்கடி அங்கே சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகள்தான் நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு ஒரு அடிப்படையானது என்று நாம் காண முடிகிறது. இவைகளை நாமும் அனுதினமும் நாம் தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை வைக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நமக்கு வாழ்வு அருளியவர், நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி அவர் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வு அல்ல என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நமது வாழ்வுக்கு அதிபதியாகிய ஆண்டவரை கொலை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலே அவர்களை சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய பாவமும் ஜீவாதிபதியை கொலை செய்ய காரணமாக இருந்தது என்று நாம் காண முடிகிறது. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று கூறுகின்றார். வசனம் 16 நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் அல்ல, அவருடைய நாமத்தினால் இவன் சுகம் பெற்றான், அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம் இவனுக்கு சுகம் அளித்தது என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, நாங்கள் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தினால் என்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் நாமத்தை பேதுரு மகிமைப்படுத்தினான். ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும், ஆலயத்திலோ குடும்பத்திலோ ஊழியம் செய்கின்ற இடங்களிலோ ஏதாவது ஒன்று நாம் செய்தோம் என்றால், நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடி, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்காதபடி, நாங்கள் செய்தோம், நான் செய்தேன் என்று சொல்லி நம்மையே நாம் புகழ் பாடிக்கொண்டு இருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே இங்கே ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆகவே அநேக நேரங்களிலே பிறருடைய பெயரை அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம், அதிகமாக உயர்வாக பேசுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மறந்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கிறோம். நாமே நம்மையும் புகழ்ந்து கொள்கிறோம், பிறருடைய புகழ்ச்சியையும் நாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னென்னலாமோ நாம் செய்கின்றோம். ஆகவே அப்படி இல்லாதபடி நாம் நமது பெயரல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் நாம் உயர்த்தி காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம், நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறோமா என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, மனம் திரும்ப அழைக்கின்றார் பேதுரு. 3ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று இங்கே பேதுரு கூடி வந்த மக்களை மனம் திரும்பி குணப்பட அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். சரீரம் சுகவீனமாக இருந்தால்
அது குணப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆத்துமா பாவத்தில் விழுந்து கிடைக்கின்ற அந்த ஆத்துமாவும் ஒரு நோய் கொண்ட ஒரு ஆத்துமாவாக தான் உள்ளது. ஆகவே அதுவும் குணப்பட வேண்டும். அப்படி அந்த ஆத்துமா குணப்பட வேண்டுமென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை விட்டு ஆண்டவரிடையே திரும்புகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து பாவத்தில் விழுந்த மனுக்குலத்தை ரட்சிக்க இவ்விதமாக பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். என்று ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றே பிதாவின் திருவுள சித்தத்தில் சிலுவை நாட்டப்பட்டு விட்டது. இரட்சகர் வேண்டும் என்பது அந்த இடத்திலே உறுதியாகிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். இதை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 17 நம்ம பார்க்கும் பொழுது, நீங்கள் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்கிறார். இதை உங்களுக்கு தெரியாததுனால அவர் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அங்கே கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பகைத்து சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அவர் மரித்து விட்டார் என்றதும் அவரின் சகாப்தம் இதோடு முடிந்தது, அவரை பின்பற்றின மக்களின் வாழ்க்கையும் இதோடு முடிந்தது என்று சொல்லி அநேக மக்கள் அவரை வெறுத்த மக்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அகமகிழ்ந்திருப்பர். ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது. யாரும் நினைக்கவில்லை அவர் உயிர் தெழுந்து இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று தம்மை நிரூபித்ததும் யாருமே அங்கு அதை நினைக்கவில்லை. அவர் உயிர் தெழுவார், அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிப்பார் என்று அந்த இடத்துல யாரும் நினைக்கவில்லை. ஆகவே எல்லாருமே ஒரு குற்ற உணர்வோடு தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் நமக்கு வர வர அந்த ஆண்டவருடைய பாடு மரணம் இவைகளெல்லாம் நம்ம அதிகமாக நாம் பேசுவதில்லை. ஆனால் அந்த காலத்தில் இவைகள் அதிகமாக பேசப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இந்த மக்கள், அவரை காட்டி கொடுத்த மக்கள், அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கெல்லாம் ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஐயோ, இவரை போய் நாம் இப்படி பண்ணிவிட்டோமே என்கிற உணர்வு அவர்களிடத்திலே இருந்திருக்கும். வசனம் 20 நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேதுரு அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நமது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ரட்சிக்கின்றவர். அதற்காக தான் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றார். அதற்காக தான் அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தான் அவர் மனு உருவெடுத்தார், கடவுள் மனிதனானார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பவர். பாவம் என்னும் சேற்றில் கிடந்த நம்மை தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். பாதுகாப்பற்ற உணர்வு, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், அந்த இதிலிருந்து நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது வாழ்வை அளிக்கும் மன தளர்ச்சியிலிருந்தும் விடுவிக்கின்றவராக இருக்கிறார். நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் அர்த்தமில்லாமல் படுகின்ற பாடுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்றார். பாவத்திற்கு நம்மை இழுக்கும் சக்தியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த விடுவிக்கின்ற ஆண்டவரை, ரட்சிக்கின்ற ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மனம் திரும்பி குணப்படுதல் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரிடமாக திரும்ப வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நான் இன்னும் பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாக நான் இருக்கின்றேனா, இல்லை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, ஆண்டவர் என்னுடைய இரட்சகரா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின ஆண்டவர். 3ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ
அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், மேசியா வருவார் அப்படிங்கிறத ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக கூறுகின்றார். அதை நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த மோசே கூறின அந்த தீர்க்க தரிசன வசனம் அந்த இடத்துல கூறப்பட்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இது கிறிஸ்துவில் நிறைவேறியது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஒருவேளை யோசுவாவாக இருக்கலாம், இல்லைனா எலியாவாக இருக்கலாம், எலிசாவாக இருக்கலாம், இப்படி தான் அவங்க யோசித்தாங்க. அவங்க யாரும் கிறிஸ்துவை அவர்கள் நினைக்கவில்லை. ஆகவே இந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசன வசனம் ஆண்டவரில் நிறைவேறுகின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி தோன்றுவார் என்றது ஆண்டவரில் அங்கே கிறிஸ்துவே என்று அங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மேசியா வந்த பிறகும் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் இதை இங்கு கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நிறைவேற்றினார், அவரில் நிறைவேற்றப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். நாமும் ஆண்டவரை நம்மை இரட்சிக்க வந்த இரட்சகர் என்று விசுவாசித்து அவருடைய சொல்லை கேட்டு நாம் நடக்க வேண்டும். ஆகவே அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் பேசினார். அப்படி பேசும்போது அந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிறத மக்கள் கேட்டாங்க. கேட்டவங்களுக்கு அழிவு இல்லை, கேட்காம எதிர்த்து நின்றவங்களுக்கு அழிவு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த உபாகமம் 18:15 நம்ம வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்கின்றவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த மக்கள் அறியாத மக்களாக இருந்ததுனால பேதுரு அவங்களுக்கு ரொம்ப அழகாக விளக்கி கூறுகின்றார். நாமும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பழைய உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26. சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஸோ அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை ஆண்டவரில் நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். சாமுவேல் தான் முதல் தீர்க்கதரிசி. இவரிலிருந்து எல்லாரும் இதை பற்றி முன்னறிவித்திருக்கின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். உலகத்தை இரட்சிக்க இரட்சகர் வருவார் என்று அறிவிக்கப்பட்டது, அவரும் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பூமி எங்குமுள்ள எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் நாட்கள் வரும். நாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்படலைனாலும் எல்லா மக்களுக்குள்ளேயும் அந்த ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுடைய இதயத்தில் நான் என்னுடைய வசனத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்ளணுங்கிற விருப்பம் எல்லாரிடத்துலையும் இருக்கும். ஆகவே பூமி எங்கும் உள்ள எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் நாட்கள் வரும் என்று வேதாகமத்திலே அதிகமான பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஸோ ஒருவரும் கெட்டு போகிறது ஆண்டவரின் சித்தம் அல்ல. நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று கூறப்பட்டது. இப்பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறோம், ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது அவனை ஆசீர்வதித்தார். 6 வகை ஆசீர்வாதங்களை கூறி ஆசீர்வதித்தால் அதில் ஒன்று பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
ஸோ நம்ம எல்லாருமே ஆண்டவருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் 17:1-11 நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடன் ஆண்டவர் செய்த உடன்படிக்கையில் அவர் கூறும் பொழுது, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி என்று கூறுகின்றார். ஆகவே அவர் நம் அனைவருக்கும் தேவனாக இருக்கின்றார் என்று உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:17 நம்ம பார்க்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தருகின்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு நிச்சயத்தை நமக்கு தருகின்றார். வசனம் 26 நம்ம பார்க்கும் பொழுது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். ஆகவே நம்ம எல்லாரையும் நம்முடைய பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் தமது பிள்ளையாகிய இயேசுவை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த இயேசுவை அநேகர் புறக்கணித்தனர் என்று நாம் பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆகவே நாமும் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை இரட்சிக்க வந்த ஆண்டவரை நாம் புறக்கணியாமல் ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். நமது வாழ்க்கையிலும் நமது உள்ளத்திலும் வாழ அவருக்கு இடம் கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்முடன் புதிய உடன்படிக்கையை பண்ணி, நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி, நான் உங்களில் வாசமாக இருப்பேன், உன் பாவங்களை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். என்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், சிலாக்கியம் பெற்ற மக்கள், நாம் புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனங்கள் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம வாழும் பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்கும் எப்போதும் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால்தான் இவன் சுகம் பெற்றான், அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தில் சுகம் பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆண்டவரின் நாமம் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், அதிசயமான நாமம், நமக்கு ஜெயம் அருளும் நாமம். ஆண்டவரின் நாமத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வேதத்திலே அநேகரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நாடு கடந்து வேறு வேறு இடங்களுக்கு போனாலும் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் எடுத்து சென்றார்கள். யோசேப்பு, தானியேல், பவுல், இப்படி எல்லாரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் எடுத்து சென்றார்கள், அவருக்காக வாழ்ந்தார்கள். அதே போல் நாமும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் சொந்தமாக்கி கொள்வோம், ஆண்டவரை நாம் எடுத்துக்கொள்வோம். பிற மனிதரின் நாமத்தை மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவரின் நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துவோம். எங்கு சென்றாலும் ஆண்டவரின் நாமத்தை நாம் எடுத்து செல்வோம். ஆண்டவரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பிடித்து கொள்வோம், ஆண்டவருடைய நாமத்தை உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த வேத ஆராய்ச்சியில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி காண்பிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.